வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம இடத்தெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக ஆக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபுட்டாவது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அப்புறம் நிறைய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய படிங்க, அக்ரிகல்ச்சர் படிங்க. நான் எல்லாம் வந்து உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சம்மந்தமாக ஆர்கானிக் என்ன பண்ணுறது 10 வருஷமா எல்லா அசோசியேஷன்ஸும் போட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே பயிரால் கர்வ் சொல்லுவாங்க 6.0 லேக் பேஸ் லாக் பேஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஜ் மேலே பயிரால் நியூட்ரிஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ நியூட்ரிஸ் இன் த சாயில், ரைட்டா? ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெரிய ஒரு பயோஸ்கேர் மாதிரி அது பெரிய நிறைய டாக்ஸ் உதாரணத்துக்கு மண்ணை பற்றி படிப்பாங்க, பூச்சி பற்றி படிப்பாங்க, நோயை பற்றி படிப்பாங்க, ஓகேவா, பழத்தை பற்றி படிப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து மரபணு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு விவசாயி சொல்கிறாங்க, எனக்கு வந்து நோயே இல்லாத இது வேணும், வாழை மரம் வேணும், நோயே இல்லாத வாழை மரம் வேணும், நோயே இல்லாமல் கருந்து வேணும். எப்படி பண்ண முடியும்? நோயே இல்லாமல் சொன்னால் ஒன்ஸ் ஒரு பயிரை போட்டு ஆஃப்டர் 6 மாதம் கழிச்சு பார்த்தா இந்த பயிர் இது என்ன பண்ணுங்க, இது வந்து வலிமை மண்ணில் பாஸ்பேட் அப்படிங்களா, அது வந்து கெமிக்கல் கிடைக்காது. அதை வந்து கரைச்சி அதை வந்து அவைலபிள் பண்ணால் வந்து பாஸ்பேட் என் பெயர் மாபுஜிதா. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி கூடப்பாக்கம் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி எங்களுக்கு ஒரு ஸ்கீம் சொல்லத்துக்கு வந்தாங்க. அவங்க அறிவியல் வேளாண்மை குழு வந்து அவங்க வந்து சிவகாமி என்ற மேம் வந்து சொன்னாங்க, அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அதுலேருந்து நான் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. 10th முடிச்சுட்டு அந்த குரூப் எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. உரத்தை பற்றிலாம் சொன்னாங்க. அப்போ பசுத்தாள் உரம் வந்து அது நம்மளுக்கு வேஸ்ட், மாடு ஆடுகிட்ட இருந்து வேஸ்ட்டான இதை வந்து நம்ம அது உரமாக பயன்படுத்தி நம்ம போடலாம் விவசாயத்துக்கு. கடையில் வாங்குகிற ஃபுட்டோட நம்ம இயற்கையாக நேச்சுரல் இது பண்ணி செய்கிற ஃபுட்டே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி வந்து பூச்சிக்கொல்லிகள், நீர் மற்றும் பசுத்தாள் உரங்களாம் எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த கவு பஃபலோஸ்லேருந்து நேச்சுரலாக கிடைக்கிற மில்க்கு, இந்த கோட்டோடைய உரம்லாம் நம்ம ஃபார்மிங்க்கு உதவும். எர்த்வார்ம் வந்து ஃபார்மரோடைய ஃப்ரெண்டுன்றாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 2000 டைம்ஸ் உள்ளே வெளியே போயிட்டு வரும். அதனால தான் எர்த்வார்மை ஃபார்மரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். அண்ட் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பண்ணலாம், அப்புறம் இப்போ சாயில் ஃபெர்டிலிட்டி ஏன் கம்மியாக இருக்குது, அது எப்படி அதிகப்படுத்துறது, அப்புறம் என்ன மாதிரியான விஷயம்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய தெரிஞ்சுட்டோம். அண்ட் இந்த ஃபீல்டு விசிட் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இரிகேஷன் ட்ராப் மெத்தட்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே நேரில் பார்க்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அப்போ இனிமேல் அக்ரிகல்ச்சர் பண்ணுவீங்களா ஃபியூச்சரில்? கண்டிப்பாக ஆஸ் அ பயோடெக்னாலஜிஸ்ட்டாக நாங்கள் இதை ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.